ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நல்லா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அதை தான் நம்ம விஜய் செய்கிறாரு. நம்ம காவேரி வந்து காவேரி மிஸ் குட் மார்னிங் சொல்லும்போது நம்ம காவேரிக்கு கோவம் வருது. மற்ற மிஸ்லாம் போய் தேடி போய் பார்க்குறீங்களா, ஏன் மட்டும் என் வழியே வந்து பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் அந்த மிஸ் போலையா, நீங்கள் ஸ்பெஷல்ன்றாரு, ஃபேவரட் மிஸ்ன்றாரு. உடனே ஆன்றா அழகாக இருக்குது. இந்த இடத்துல கோவம் அதிகமாக வருது. ஆனால் விஜய் நல்ல ஜொல்லு வழிகிறாரு. பாப்பாவும் திரும்பி விஜயை பார்க்கும்போது திருப்பி விடுறாரு. உண்மையிலேயே அழகான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. இந்த இடத்துல விஜய் வீட்டுக்கு போனதான் தாத்தா கிட்ட சொல்கிறாரு, காவேரி வீட்டுக்கு வர போகிறாங்க, அவங்க அம்மா வர போகிறாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு பேத்திக்கு சமைச்சு போட்டு அவங்க பேத்தியை பார்க்காத ஏக்கத்தை அவங்க முகத்தில் பார்த்தேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாரு. நானும் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தாத்தா சொன்னதை நீங்கள் எதையும் செய்ய தேவையில்ல, பழையது எதையும் பேச தேவையில்ல, காவேரிக்கு தானாக பழசு ஞாபகம் வரணும், புதுசாக நீங்கள் எதையும் சொல்ல தேவையில்ல. இங்கே இந்த சித்தப்பா இருக்குது பாரு, அவரோட முகத்தை பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக நீ கஷ்டப்பட்டியா விஜய், 5 வருஷமாக நீ சந்தோஷம் தானே இருந்த, போனவங்களை அப்படியே விடாமல் ஏன் மறுபடியும் கூப்பிட்றேன்னு சொன்னதும் நம்ம விஜய்க்கு அவ்வளோ ஒரு கோவம். கடுகு போட்டால் கூட டக்குன்னு பொரிச்சிடும். என்ன பண்ணுறது, சித்தப்பாவா ஆகிட்டாரா, இல்லைன்னா வெட்டி கொலை பண்ணிவிடுவார். அப்படி ஒரு கோவத்தில் நம்ம விஜய் மேலே போயிடுறாரு. சாரதாம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு சமைச்சு கொடுத்து அனுப்புகிறேன், ஏன் அத்தை நீங்கள் கஷ்டப்படுறேன்னு கேட்டதான், என் பேத்திக்கு நான் ஊட்டி வளர்க்கலனாலும் என் கையால் சமைச்சு கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறேன், இது பெரிய விஷயம். ஏன்னா பாட்டியானதும் எல்லோரும் பேத்திக்கு இப்படி பண்ணுறத தானே சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தை தான் நம்ம சாரதாம்மாவும் படுறாங்க. ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட் இந்த இடத்துலையும். இங்கே காவேரிக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட கோவப்படுறா, கங்கா யமுனா கிட்டலாம் அவங்க அம்மா சொல்கிறா, நீங்கள் வந்து பர்த்டே வருது காவேரிக்கு, அதே சாக்கா வாங்கடின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அடுத்ததான் நம்ம விஜயை பார்க்க எல்லோரும் வரப்போகிறாங்க. விஜய் குட்டி காவேரிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக நடக்கும்போது நம்ம காவேரிக்கு மேலே கோபமாக சந்தேகமாக தான் வருது. நம்ம காவேரியை வந்து இது பெரிய சந்தேகத்தோடு போகிறத விட மண்டையை கசக்கணும். என் அம்மா இவர் எல்லாருமே வந்து இப்படி நடந்துக்கிறாங்க, என்ன காரணம்னு சொல்லி மண்டையை பிடிச்சி குழப்பினாவே பழசு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் நாங்கள் நினைக்கிறோம். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.